Hi Basangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? லைவ் ஆரம்பிச்சிடலாமா? Are you guys ready? Yes. Hi. என்னடா எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க? ஒரு இப்போதைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 95% ஆவது முடிச்சிருக்கணுமே. முடிச்சிட்டீங்களா? எஸ். எவ்வளோ படிச்சிருக்கீங்க? கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஓகே. ஏப்ரல் ஃபூலா? என்ன ஏப்ரல் ஃபூலு? எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைடா, ஷாமி மாமாவோட அம்மாவுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை. நீ என்ன அதை ஏப்ரல் ஃபுல்னு நினச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிங்கிறது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான்டா எங்களுக்கே தெரியும். சரியா? இதிலலாம் விளையாடக்கூடாதுல்ல. இட் இஸ் சம்மன்ஸ் ஹெல்த் இல்லை. ஸோ அப்படி கிடையாது, அது உண்மையான ஒரு விஷயம்தான். சரியா? நாங்கள் உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணுறதுக்காகலாம் வந்து சொல்லலை. சரியா? ஓகே. 85%, 100% படிச்சிருக்கீங்க. ஃபைன். சரிடா. இப்போ இந்த செஷன் வந்து எதுக்காக அப்படின்னா டாப் 30 கம்பல்சரி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த செஷன் வந்து இப்போ வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து என்னென்னலாம் உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் தான் கேட்டான், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் சொல்லித்தாங்க மேம், எங்கள் ஸ்கூலில் ஏதோ வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரியா? அப்போது லைவ்லையே பார்த்து டீச் பண்ணது தான் அது. எக்ஸாக்டாக பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொன்ன கமெண்ட் எல்லாம் தான் இப்போ நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு கம்பல்சரியில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது. சரியா? பார்த்துடலாமா? இந்த லைவ் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப பெருசாலாம் இருக்க போகிறதில்ல. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் டே நீங்களும் வந்து படிக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் மச் ஆஃப் யோர் டைம். டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஒரு 1 hour to 1.5 hour. சரியா? 6 மணிக்கெல்லாம் இந்த லைவை முடிக்க பார்க்கலாம். அதுதான் என்னுடைய பிளான். ஆரம்பிக்கலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? எல்லா பிடிஎஃப்பும் உனக்கு நான் தந்துடுவேன்ப்பா, கவலையே படாதீங்க. சரியா? இதே லைவில் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் வந்துடும். சரியா? அதான்டா நம்ம நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா 1 hourல கூட முடிக்கிறதுக்கு நான் ரெடிப்பா. டக்குன்னு போயிடலாம். சரியா? ரொம்பலாம் டைம் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, சரிடா. இப்போது உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலுமே எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இட் இஸ் அவைலபிள்டா. சரியா? அது எங்கே இருக்குங்கிறத நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். எஸ். இப்போது நம்மளுடைய லைவ் எடுத்துக்கோங்களேன். நம்ம சேனலில் லைவ் இங்கே போயிட்டுருக்கா? இந்த லைவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோ இங்கே பாருங்கள், வாண்ட் டு மீட் யோர் டீச்சர்ஸ், ஃபில் த ஃபார்ம் நவ் அப்படின்னு இருக்கா. யாரெல்லாம் எங்களை நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த 4ஆம் தேதி நாங்கள் மதுரை வரோம்டா. ஏப்ரல் 4ஆம் தேதி நாங்கள் மதுரை வரோம். சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு குட்டி மீட்டப் இருக்குது. நேரில் வந்து எங்களை நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. மதுரைக்கு யாழினியன் சார், நான், ஸ்ராவணி மேம், பிரகாஷ் சார் 4 பேரும் வரோம். சரியா? அடுத்த நாள் ஏப்ரல் 5ஆம் தேதி சண்டே திருச்சிக்கு நாங்கள் வரப்போகிறோம். திருச்சிக்கு தமிழன் சார், யாழினியன் சார், நான், ஸ்ராவணி மேம், நாங்கள் 4 பேரும் திருச்சிக்கு வர போகிறோம். திருச்சியில் காலையில் மீட்டப்டா. சரியா? ஒரு 10 மணி 11 மணி போல் இருக்கும். மதுரையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சாயந்தரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மதுரைக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி சாட்டர்டே 5 மணிக்கு, திருச்சி ஏப்ரல் 5ஆம் தேதி சண்டே காலையில். சரியா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா 10th சோஷியல் புக் இன்சைட் பிடிஎஃப், 10th சோஷியல் ஆல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் கிவ் ரீசன்ஸ் பிடிஎஃப், பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பிடிஎஃப், மினி மெட்டீரியல் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் மேப் பிளேசஸ் பிடிஎஃப், புக் இன் 1 mark பிடிஎஃப், புக் இன் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப், பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்னு உங்களுக்கு சோஷியல் எக்ஸாமுக்கு படிக்க என்னென்ன பிடிஎஃப் எல்லாம் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. எங்கே பார்க்கணும்? நம்ம லைவ் போயிட்டுருக்குல்ல, நம்ம லைவுக்கு கீழே அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எல்லாமே இருக்குது. சரியா? பசங்களா, இந்த வாரம் 4ஆம் தேதி மதுரை, 5ஆம் தேதி திருச்சி. சரியா? அடுத்த வாரம் 11ஆம் தேதி திருநெல்வேலி. ஓகே, 11ஆம் தேதி திருநெல்வேலி, 12ஆம் தேதி வந்து பாண்டிச்சேரி. சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் நாங்கள் டேட் வந்து சொல்கிறோம். சென்னையும் வருவோம், கோயம்புத்தூரும் வருவோம். ஆனால் டேட் மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம்.
சென்னையில் மீட்டப் கண்டிப்பாக இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் மீட்டப் கண்டிப்பாக இருக்குது. டேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். சரியா? ஓகே, இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாமா? செஷனுக்குள்ளே போயிடலாமா? கம்பல்சரி கொஷனு ரெடியா? ஓகே, வாங்க 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 படிக்கலாம். மேம் யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், ஏப்ரல் ஃபுல்லா. வாடா படிக்கலாம்டா. ஆனாலும் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு செம்ம ஃபன் பண்ணிருக்கீங்க, பயமே இல்லைல்ல? சரி வாங்க கம்பல்சரி கொஷின் போயிடலாமா? ரெடியா? கம்பல்சரி 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு வந்து ஆவின். ஆவின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ டிஃபைன் ஆவின் இல்லை ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆவின் என்ன வேணால் கேட்கலாம். ஸோ ஆவின் அப்படிங்கிறது என்ன? தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். அதாவது தமிழ்நாட்டுக்கு பால் அந்த மாநிலம் ஃபுல்லாக வரணும் இல்லையா, அதுக்காக கொண்டு வந்த பற்றி தான் ஆவின். சரியா? டைரி ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, DAI. DIAன்னு போட்டோன்னா டைரி, டைரி நோட் புக் இருக்குல்ல அது ஆயிரும். சரியா? It was transformed into newly registered Tamil Nadu Cooperative Milk Producer Federation Limited, popularly known as AVIN. ஸோ முன்னாடி அதோடைய பேர் என்னவா இருந்ததுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்தது, அதனால தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதோடைய பேர் லேட்டராக என்னவா மாற்றினாங்க, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு வங்கி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு, அதே மாதிரி தான் இதுவும் கூட்டுறவு விஷயமாக மாறிடுச்சு, கவர்மெண்ட்டுக்கு கீழே இப்போ கிடையாது. ஸோ கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், இதை தான் பாப்புலராக என்னன்னு சொல்கிறோம், ஆவின் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட்டு சிப்காட். சிப்காட் பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க. மேம் PDF இல்லை, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும்டா. ஒன்ஸ் யூடியூப்பை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஆட் பண்ணேன், அதனால் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிருக்காது. யூடியூப்பை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு PDF இருக்கும். நான் இப்போ கண்ணு முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன் இல்லையா, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க சிப்காட் போகலாம். சிப்காட்டுங்கிறது என்னது? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. என்னது? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது அப்ரிவேஷன் படிப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான். எய்ட்ஸ்னா என்ன, சிடினா என்ன அப்படின்னு அப்ரிவேஷன் படிப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சிப்காட்டோட அப்ரிவேஷன் எழுதிக்கணும். இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1971. 1971 ஆண்டு தான் இதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. டு ப்ரமோட் த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் த ஸ்டேட் பை செட்டிங் அப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய தொழிற்சாலைகள் இன்னும் வரணும், இண்டஸ்ட்ரீஸ் நிறையா க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சிப்காட். புரிஞ்சுதா? ஸோ சிப்காட்னா என்னது? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இதை 1971 ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்காக? ஸ்டேட்டுக்குள்ளே இண்டஸ்ட்ரியல் க்ரோத் நல்லா இருக்கணும், தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சிப்காட். சரியா? அடுத்து போகலாமா? இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் தான். அடுத்து போகலாமா? சேலமில் மீட்டப் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போதைக்கு மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி இதெல்லாம் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர் கண்டிப்பாக இருக்கும். சேலம், தஞ்சாவூரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். தயவு செஞ்சு ஸ்பேம் பண்ணாதீங்க, ஸ்பேம் பண்ணால் உங்கள் ஐடியா பிளாக் பண்ணிடுவேன். சரியா? சரி வாங்க. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், மெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. MEPS அப்படின்னா மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். எக்ஸ்போர்ட்னா என்னது? நம்ம நாட்டிலேருந்து சில பொருள்களை மற்ற நாடுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்போர்ட். The government of India established the Madras Export Processing Zone MEPS in the year 1984. எல்லாமே ஷார்ட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப வளவலன்னு இல்லை. இது எல்லாமே கீவேர்ட்ஸ், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் போயிடும். சரியா? ஸோ முதல்ல மெப்ஸ்னா என்னன்னு எழுதிடணும், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். சரியா? இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த வருஷம்? 1984. இதெல்லாம் இருக்கணும். இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் தாம்பரம் GST ரோட், சென்னை. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? தாம்பரம்ல, சென்னையில் தாம்பரம் அப்படிங்கிற இடத்துல GST ரோடில் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சரியா? அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னது? நீர் வளம் அப்படிங்கிறத எப்படி நம்ம மேலாண்மை பண்ண போகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நான் சும்மா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சி படிச்சிருங்க. சரியா? ஏன்னா இந்த ஸ்லைடெல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் போட்டுது. ஓகே,
ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நீர் வள மேலாண்மை. சரியா? ஸோ அதாவது பாண்டு, லேக்கு அப்படின்னு நிறையா நம்மளுக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய சோர்ஸஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் அதை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா இல்லை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா, அதுதான் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங், developing, distributing and managing the optimum use of water resources. Optimum use அப்படின்னா என்ன? அந்த தண்ணியை கரெக்டாக எப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறோமா, கரெக்டாக பயன்படுத்த போகிறோமா. ஸோ கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு பிளான் பண்ணணும்ல. எங்கேருந்து எங்கே தண்ணியை நம்ம கொண்டு வர போகிறோம், இங்கே அதிகமாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது, நான் எப்படி வந்து இதை பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ பிளானிங் ஃபஸ்ட் இருக்கணும், டெவலப்பிங் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கும், சில இடத்துல தண்ணியே இருக்காது, அப்போ இங்கேருந்து அங்கே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இது எல்லாம் தான் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்டேட் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் மான்சூன் ரெயின்ஸ். மான்சூன் ரெயின்ஸ் அப்படின்னா என்னது? பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனாகவும் இருக்கலாம், நார்த் ஈஸ்ட் மான்சூனாகவும் இருக்கலாம். சரியா? அந்த பருவமழையை நம்பி தான் நம்ம வந்து தண்ணிக்கு இருக்கோம். அடுத்ததா, சின்ஸ் த ஸ்டேட் இஸ் என்டையர்லி டிபெண்ட் ஆன் த ரெயின்ஸ், நம்ம மழையை மட்டுமே தான் நம்பி இருக்கோம். அதனால for recharging its water resources, monsoon failures lead to acute water scarcity. ஒருவேளை மழை பெய்யலைன்னா என்ன பண்ணுவோம்? மழையை மட்டுமே தானே தமிழ்நாடு நம்பி இருக்குது. ஒருவேளை மழை பெய்யலை அந்த வருஷம், இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக பெய்யுதுன்னா அப்போ தண்ணிக்கு நம்ம எங்கே போவோம்? கண்டிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு வரும், பற்றாக்குறை வரும். ஸ்கார்சிட்டினா பற்றாக்குறை. சரியா? அண்ட் சிவியர் ட்ரவுட்ஸ், நிறைய வறட்சி, பஞ்சமெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் வாட்டர் ஃபார் அஸ் அண்ட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஸோ இப்போ நம்ம உயிர் வாழணும்னாலும் தண்ணி நம்மளுக்கு வேணும். ஃப்யூச்சரில் நம்மளுடைய குழந்தைங்க, பேர பசங்கள்லாம் வந்தாங்க, அவங்க உயிர் வாழணும் அப்படின்னாலும் என்ன வேணும்? தண்ணி வேணும். சரியா? அடுத்து போகலாமா? எஸ். நெக்ஸ்ட் கொஷின், காஸ்டிங் ஓட். எப்படி நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? ஹவ் வில் யூ காஸ்ட் அ ஓட் அப்படின்லாம் கேட்பாங்க. பார்க்கலாமா மேம்? ஆப்டிமம்க்கு வேறு வேர்டு வேணும் மேம். ப்ராப்பர் யூசேஜ், கரெக்ட் யூசேஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆப்டிமம்க்கு பதிலாக ப்ராப்பர், கரெக்டு இந்த மாதிரி வார்த்தைகள் சரியாக இருக்கும். சரியா மேம்? யூ ஹாவ் சைல்டு. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, வா என் குழந்தைய நான் அப்புறம் காட்டுறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ண வந்தேன்? லைவில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு தெரியல, யூடியூபு கோளாறு பண்ணுது, எனக்கு 60 பேர் தான் காட்டுது. நிஜமாவே லைவில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். சரியா? நான் போல் போடுறேன். ஒரே நிமிஷம்டா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவுண்ட்டு காட்டுது பாரு. நான் உங்களுக்கு போல் போடுறேன், அட்டெண்டன்ஸ் போடு பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு வேற தெரியல. ஓகே, போல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? காஸ்டிங் ஓட். காஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஓட்டு போடுறது, ஓட்டை பதிவு பண்ணுறது. சரியா? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 100 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்ம நாட்டுடைய சட்டத்தில் ஆர்டிகல் 100ல் பார்த்தீங்க அப்படின்னா, த வைஸ் பிரசிடென்ட் கேன் ஒன்லி cast his vote when there is a tie over the bill in the ராஜ்யசபா. அதாவது ராஜ்யசபாவில் யார் இப்போ மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மெஜாரிட்டி எதுக்காக வரும் அப்படின்னா, ப்ரைம் மினிஸ்டராக நம்ம யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது போட்டி வரும். நம்ம கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ணும்போது இவனுக்கு இவ்வளோ ஓட்டு, இவனுக்கு இவ்வளோ ஓட்டு, அப்போ இவன் தான் அதிகமாக இருக்கான், இவன் தான் வந்து கிளாஸ் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ணுறதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் ஓட் பண்ணுவாங்க. 2 பேர் இருப்பாங்க, யாருக்கு மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்குதோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக மாறுவாங்க. சரியா? இப்போ 2 பேருக்கும் ஈக்குவலான ஓட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இங்கேயும் 25, இங்கேயும் 25 ஓட்டு, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2 பேருக்கும் சேமான ஓட் கிடைக்குதுன்னா அப்போது யார் ஓட் பண்ணி இல்லை யார் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட், இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த 2 பேரில் என்னுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன்னா அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக மாற போகிறாங்க. சரியா? இப்போ இவங்களுக்கும் 25, இந்த ஒரு பர்சனுக்கும் 25, நான் ஓட்டு போடுறேன் இவருக்கு. அப்போ இவருக்கு 26 ஓட்டு வந்துருமா? இவர் தான் மேஜராக ஆயிடுவாரா? பிரைம் மினிஸ்டராக மாறிடுவார். அவ்வளோதான்.
ஸோ ஆர்டிக்கல் 100 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படி ராஜ்யசபாவில் இப்போ 2 பேருக்கும் நடுவில் ஒரு டை இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், வைஸ் பிரசிடென்ட் வந்து ஓட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி தான் ஒரு மணி பில் பாஸ் பண்ணுறாங்க. இந்த திட்டம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும், இல்லை இதெல்லாம் நான் ஒன்றுமே வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் இருக்கும். இந்த திட்டம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். இப்போது அங்கேயும் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ணுவார், ஓட்டு போட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறாரு. இட் மீன்ஸ் தட் தெர் இஸ் அ நீட் ஃபார் 1 vote only to pass the bill. இப்போ 2 பேருக்கும் டை ஆயிடுச்சு. இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு 100 பேர் இருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க 100 பேர் இருக்காங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் யாருக்கு ஓட் போடுறாங்களோ அதுதான் நடக்கும். சரியா? நோ மெம்பர்ஸ் ஹாவ் எனி ரைட் டு அப்போஸ் ஹிஸ் டெசிஷன். இப்போ ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய யாருமே நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு வைஸ் பிரசிடெண்ட்டை கேள்வி கேட்க முடியாது. அதுதான் காஸ்டிங் அ ஓட். சரியா? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் போகலாமாடா? எஸ், ஐ எம் கோயிங் டு ஓட் ஃபார் த வைஸ் பிரசிடெண்ட்டா? பண்ணு. சரி, அடுத்த கேள்வி போகலாம். ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம். ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு திட்டம். ஓகே, இது மக்களோட நல்லதுக்காக இல்லை தொழிற்சாலைகளுடைய நல்லதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸ்டார்ட்அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா ஏப்ரல் 5, 2016 லான்ச் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. Stand-up India scheme is to facilitate the bank loans between 10 lakh and 1 crore to at least one scheduled caste or scheduled tribe borrower and one woman borrower per bank branch for setting up greenfield enterprise. Greenfield enterpriseங்கிறது இப்போ யாராவது தொழில் தொடங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ தொழில் தொடங்குறவங்களுக்கு கையில் காசு இருக்காது, கண்டிப்பாக பேங்க்கில் போய் நம்ம லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க போய் லோன் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு எஸ்சி கேஸ்ட், ஷெட்யூல்டு கேஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையாங்க, அப்படின்னா எஸ்சி எஸ்டின்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய கம்யூனிட்டியில், அதுதான் இது. ஸோ ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா எஸ்சி, ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னா எஸ்டி. ஸோ ஒரு லோன் வந்து 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் இந்த ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் மூலயமா ஒரு எஸ்சி காஸ்ட்டாக இருக்கவங்களுக்கோ இல்லை எஸ்டி காஸ்ட்டாக இருக்கவங்களுக்கோ லோன் கிடைக்கும். இல்லையா, ஒரு பெண்ணாக இருக்கவங்களுக்கும் லோன் கிடைக்கும். ஆனால் எப்போ அவங்க க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் அப்படிங்கிற தொழிலை தொடங்கும் போது. இதுதான் ஸ்டார்ட்அப் இந்தியா ஸ்கீம், ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம். சரியா? அடுத்து போகலாமா? எஸ் பசங்களா கவனிங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நாளைக்கு எக்ஸாம், நாளைக்கு இந்நேரம் நீங்கள் எக்ஸாமே முடிச்சு ஜாலியாக தூங்கிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படணும். நாளைக்கு ஜாலியாக தூங்கணும், சந்தோஷமாக வந்து தூங்கணும், சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டு நிம்மதியாக வந்து தூங்கணும்னா இன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் கையில் இருக்குது, இந்த 6 மணி நேரம் மட்டும் கஷ்டப்படும். சரியா? சரி, அடுத்து போகலாமா? வாட் இஸ் கிராஸ் வேல்யூ ஆடட் பார்க்கலாமா? கிராஸ் வேல்யூ ஆடட் பார்க்கலாமா? ரெடியாடா? கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ்னா என்ன மேம்? இப்போது ஒரு தொழிலை நீங்கள் ஸ்க்ராட்ச்ல இருந்து பில்ட் பண்ணுறீங்க. ஏற்கனவே பாதி இருக்கிறத நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகிறது கிடையாது. ஸ்க்ராட்ச்ல இருந்து, ஜீரோலேருந்து நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. சரியா? இது வரைக்கும் நீங்கள் டச்சே பண்ணாத ஒரு ஏரியாவில் போயிட்டு ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் க்ரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ். ஓகேவா? இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு தொழிலை செய்கிறீங்க, இல்லைனா ஜீரோலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது க்ரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ். சரியா? இந்த கிளாஸோட பிடிஎஃப் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். சரியா? சரி, வாங்க அடுத்து போகலாம். வாட் இஸ் கிராஸ் வேல்யூ ஆடட்? கிராஸ் வேல்யூ ஆடட்னா என்ன? It is a measure of a value of goods and services produced by an industry in a given area of the economy. இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன். ஓகே, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னோட இண்டஸ்ட்ரி எந்த ஏரியா ஆஃப் எக்கானமிக்கு கீழே வரும்? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கீழே தான் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வரும் இல்லையா?
தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறையா இருக்குது. ஒன்று வந்து ஃபர்னிச்சர் பண்ணுற தொழிற்சாலை இருக்கும், இன்னொன்று வந்து துணிமணிகள் தைக்கிற ஒரு தொழிற்சாலையாக இருக்கும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நான் ஒரு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் அப்படின்னா அது எதுக்கு கீழே வரும்? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரும். சரியா? அப்போ அந்த ஏரியா ஆஃப் எக்கானமியில் என்னுடைய காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த ஒரு வருஷத்தில் 2025 மட்டும் எடுத்துக்கலாம். 2025 எவ்வளவு கூட்ஸ் வந்து வெளியே போயிருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட்ஸை நான் உருவாக்கி இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத மொத்தமாக ஆட் பண்ணுறது தான் கிராஸ் வேல்யூ ஆடட். Gross value added is a measure of the value of goods and services. நான் உருவாக்கின ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ என்ன, produced by an industry in a given area of economy. நான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கேன்னா அப்போ அந்த எக்கனாமியில் என்னுடைய ஜிவிஏ என்ன, கிராஸ் வேல்யூ ஆடட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்ததா வாட் இஸ் குயிலி? போலாமா? எஸ் ஆர் ஹூ இஸ் குயிலி அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் கேட்க மாட்டாங்க, சாரி. ஸோ ஹூ இஸ் குயிலி அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின். சரியா? இந்த ஒரு வருஷம் எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் கம்பல்சரி 2 மார்க் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சரியா? எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஹிஸ்ட்ரியிலேருந்து வரலாம், ஜியாகிரஃபிலேருந்து வரலாம், சிவிக்ஸ்லேருந்து வரலாம். மேத்ஸில் கம்பல்சரி 2 மார்க்குக்கு ட்விஸ்ட் அடித்தாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? வாங்க, ஹூ இஸ் குயிலி அப்படின்னு கேட்டாங்கன்னா, குயிலி is a faithful friend of வேலு நாச்சியார், is said to have led the unit of women soldiers named after உடையாள். வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்காங்க இல்லையா, ரொம்ப போல்டான ஒருத்தங்க. கரெக்டாக? அந்த வேலு நாச்சியாருடைய ஒரு ஃப்ரெண்டு, ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்டுனா நம்பிக்கையுள்ள விசுவாசமான ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த குயிலி. இந்த குயிலி என்ன பண்ணுறாங்க? நிறைய பெண்களை திரட்டி சோல்ஜர்ஸாக மாற்றுறாங்க. சரியா? இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் லிஸ்ட்டில் நிறையா பெண்களை கொண்டு வராங்க. ஆனால் அந்த குரூப்புக்கு பேர் என்னது? உடையாள் அப்படின்னு சொல்லி குரூப் வந்து வச்சுட்டாங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பேர் வைப்போம்ல, அந்த மாதிரி இந்த விமன் எல்லாரையும் சோல்ஜர்ஸாக மாற்றுறாங்க இல்லையா, அந்த விமன் குரூப்புக்கு பேர் உடையாள். குயிலி இஸ் அ ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் வேலு நாச்சியார். இட் இஸ் said to have led the unit of women soldiers named after Udayal. Kuyili is said to have walked into British arsenal in 1780 after setting herself on fire, thus destroying the ammunition. ஸோ என்ன பண்ணுறாங்க? ஒரு வெள்ளைக்காரனோட பிளேஸுக்கு அவங்கள பார்க்குற மாதிரி போயிட்டு 1780 என்ன பண்ணிட்டாங்க? செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏன் எதிரி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்புலேயே பாம்பெலாம் கட்டிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி குயிலி வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு அவங்களே நெருப்பு பற்ற வச்சு அவங்களும் எரிஞ்சிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் எரிச்சிட்டாங்க. சரியா? ஸோ குயிலி கேட்டால் எழுதிடுவீங்களா? ஹூ இஸ் குயிலி அப்படின்னு கேட்டால் எழுதிடுவீங்களா? ரெடியா? அம்யூனிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது வெள்ளைக்காரங்கள்லாம் ஒரு ஏரியாவில் புல்லட்டு, பீரங்கி எல்லாத்தையும் பதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, வெப்பன்ஸ் எல்லாத்தையும் பதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பதுக்கி வச்சுருக்க இடத்த எரிச்சிட்டாங்க. ஸோ நீ வந்து இனிமேல் என் கூட சண்டை போட முடியாதுல்ல அப்படின்றது மாதிரி அம்யூனிஷனை ஃபுல்லாக எரித்து சாம்பல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து போகலாமா? எஸ். கெயில் அப்படின்னா என்ன? GAIL அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ரெடியா? எஸ். இந்த யூடியூப் வந்து திரும்ப திரும்ப கவுண்ட்டை கம்மியாக தான் காட்டுது. எத்தனை பேர் நிஜமாவே லைவ்ல இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியலடா. சரி, அர்சேனல் அப்படின்னாலும் அதே மீனிங் தான்டா. எங்கெல்லாம் நம்மளை வந்து வெப்பன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு பேர் தான் அர்சேனல்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் அர்சேனல் அப்படின்னா எந்த இடத்துல பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாருமே வெப்பன்ஸை பதுக்கி வச்சுருப்பாங்க ஒரு ஏரியாவில், அந்த ஏரியாவுக்கு பேர் தான் அம்யூனிஷன், அந்த ஏரியாவுக்கு பேர் தான் அர்சேனல். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். சரியா? சரி, வாங்க 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 அடுத்து போகலாம். கெயில், GAIL அப்படின்னா என்ன? தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமில் இந்த கொஷின் வந்ததா? Who is self-fired to attack British கேட்கலாமா? கேட்க வாய்ப்பு இருக்குது. எஸ்.
who set himself or herself on fire and destroyed the British ammunition அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போவும் நீங்கள் இதே ஆன்சர் தான் எழுதணும். ஏன்னா குயிலி தானே தன்னைத்தானே வந்து பற்ற வச்சு அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாங்க. இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி, கெயில்னா என்ன? கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஸ் அத்தாரிட்டியோட பேர் தான் கெயில். It is the largest state-owned natural gas processing and distribution company in India. இந்தியாவில் மட்டுமே இருக்குது. இந்தியா மக்களுக்காக தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கேஸ் போய் சேரணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஹெச்பி கேஸ் வாங்குகிறோம், இந்தியன் கேஸ் வாங்குகிறோம், வேறு என்ன பாரத் கேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா? அந்த கேஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும்னா முதல்ல இந்த கெயிலில் வந்து சப்ளை இருக்கணும். சரியா? கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டெடுக்கு முதல்ல அந்த சப்ளை இருக்கணும். அப்புறம் தான் வந்து ஹெச்பி இண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க சப்ளையை எடுத்துப்பாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. சரியா? அடுத்து போகலாமா? கெயில் ஓகேவா? ஜிஐ டேக்னா என்னன்னு பார்க்கலாமா? எல்லா கொஷின்ஸும் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சொன்ன எல்லா கொஷின்ஸுமே நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். கவலையே படாதீங்க, எல்லா கொஷின்ஸையும் பார்த்துடலாம். ஓகே, ஜிஐ டேக்னா என்ன? ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா என்ன? இப்போ மதுரை அப்படின்னு சொன்னாலே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மதுரை மல்லிப்பூன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஃபேமஸாக இருக்கும். அதுதான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டு சேலம்னு சொல்லுவோம். பட்டு இஸ் வெரி ஃபேமஸ் இன் காஞ்சிபுரம். திருநெல்வேலினா ஹல்வா சொல்கிறோம். அதே மாதிரி சேலம்னா மாம்பழம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒவ்வொரு ஸ்பெஷலான ஒரு இடமோ இல்லை பொருளோ இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சொந்தம் கொண்டாடிக்கலாம். சரியா? எங்கள் ஊருக்கு சொந்தமான பொருள்பா இது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுற ஒரு விஷயம் தான் இந்த ஜிஐ டேக், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக். இட் இஸ் அ நேம் ஆர் அ சைன் யூஸ்ட் ஆன் ப்ராடக்ட்ஸ் விச் கரஸ்பாண்ட்ஸ் டு அ ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் லொகேஷன். இது எங்கள் ஊருக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்? GI tag வாங்கி வச்சிடுறோம். சரியா? Some important GI tags of Tamil Nadu include Arani silk, Kanjipuram silk, then தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், நாகர்கோயில் டெம்பிள் ஜுவல்லரி. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயம் எந்த ஊருக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த GI டேக். அடுத்து போகலாமா? எஸ், who is உடையாள் அப்படின்னு கேட்பாங்களா? a shepherd girl who refused to reveal information about வேலு நாச்சியார். சூப்பர். பசங்களா அது கேட்டாலும் எழுதிக்கோங்க. who is உடையாள் அப்படின்னு கேட்டாலும் இதுதான் ஆன்சராக இருக்கும். உடையாள் அப்படிங்கிறவங்க யாரு? ஷெப்பர்ட் கேர்ள், அதாவது இந்த ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. எவ்வளோதான் அடித்து துன்புறுத்தி கேட்டாலும் வேலு நாச்சியார் எங்கே இருக்காங்க அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லாமல் இருந்த ஒரு பொண்ணு. சரியா? a shepherd girl who refused to reveal information about வேலு நாச்சியார். இதை எழுதிக்கலாம். சரியா? தேங்க்ஸ்டா, சொன்னவன் பேர் மறந்துட்டேன். சரி, தேங்க்ஸ்டா. அடுத்து போலாமா? எஸ், ஷார்ட் நோட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் டைகர் பார்க்கலாமா? ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது என்ன? ப்ராஜெக்ட் டைகர் வாஸ் லான்ச்ட் இன் ஏப்ரல் 1973 with the aim to conserve அப்படின்னா பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவோம். to conserve the tiger population, specifically constituted tiger reserves in India. நம்ம இந்தியாவில் புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனமலை புலிகள் காப்பகம் இருக்கு. நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? முதுமலை புலிகள் காப்பகம் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம புலிகளை பாதுகாத்து வச்சிருப்போம். சரியா? இப்போ அவங்க வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, அவங்களோட ஸ்பீஷியஸ் வந்து இனமே அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க ஏப்ரல் 1973ல. சரியா? அடுத்து போகலாமா? எஸ், ப்ராஜெக்ட் டைகருங்கிறது ஏப்ரல் 1973ல ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக? டு கன்சர்வ் த டைகர் பாப்புலேஷன் இன் ஸ்பெசிஃபிக்கலி கான்ஸ்டிடியூட்டட் டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. அதுக்காகவே ஒதுக்கப்பட்ட புலிகள் காப்பகத்தில் வச்சு நம்ம பாதுகாக்க போகிறோம். பஃபர் ஸ்டாக்னா என்ன பார்க்கலாமா? பஃபர் ஸ்டாக் அப்படின்னா என்ன? அத்தாரிட்டி அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட மக்களையும் அத்தாரிட்டின்னு சொல்லலாம். பவர் அப்படின்னு சொல்லிக்கலாமா? அத்தாரிட்டி இஸ் ஜஸ்ட் பவர். சரியா? இப்போ இந்த இடத்துல அத்தாரிட்டிங்கிறது என்ன பேர் வருது, என்ன மாதிரி ஒரு அத்தாரிட்டிங்கிறது இங்கே இருக்குது, இங்கே இல்லையே, எந்த இதில் பார்த்து கேட்குறீங்க? இந்த கொஷனில் அத்தாரிட்டி வரலையா? அத்தாரிட்டி இஸ் சம் பவர். சரியா? சரி, வாங்க.
டே which is known as oldest range in இந்தியான்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? கம்பல்சரி 2 மார்க் கேட்குறாங்க. which is known as the oldest range in India அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன எழுதுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பையன் கேட்குறான், இது கேட்க வாய்ப்பு இருக்கு மேம் அப்படின்னு. ஸோ என்னப்பா எழுதுவீங்க? டார்ஜிலிங்கா? அடி வாங்க போகிற பாரு. ஹிமாலயா கிடையாது. ஹிமாலயா இப்போ ரீசெண்டாக தான் வந்து உருவானது. சரியா, கொஞ்சம் ஒரு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் உருவானது. பட் ஓல்டஸ்ட் ரேஞ்சுன்னு கேட்டால் ஆரவல்லி தான் சொல்லணும். ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ரேஞ்ச், ஹிமாலயாஸ் கிடையாது. ஹிமாலயாஸ் வந்து யங்கஸ்ட் ரேஞ்சுன்னு வேணால் சொல்லலாம். சரியா, ஹிமாலயாஸ் வந்து யங்கஸ்ட் அப்படின்னு வேணால் சொல்லலாம், ஓல்டஸ்ட் கிடையாது. ஓல்டஸ்ட் இஸ் ஆரவல்லி ரேஞ்ச். சரியா, பஃபர் ஸ்டாக்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI ப்ரொக்யூர்ஸ் அப்படின்னா வந்து கலெக்ட் பண்ணுறது. சரியா, எல்லா இடத்துல இருந்தும் நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வரது, அதுதான் ப்ரொக்யூர். wheat and rice from the farmers in states where there is surplus production. surplus அப்படின்னா அளவுக்கு அதிகமான. சரியா, ஒரு ஸ்டேட்டில் எனக்கு 100 கிலோ போதும் அப்படின்றப்போ அதே இடத்துல ஒரு 200 கிலோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டாக தானே போகும், அதிகமாக தானே இருக்குது, அதுதான் சர்ப்ளஸ். அதிகமாக இருக்க ப்ரொடக்ஷன் எங்கே இருக்கோ அந்த சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து எடுத்து யாருக்கு இல்லையோ அவங்கக்கிட்ட கொடுக்கறது தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை. சரியா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர்ஸ் வீட் அண்ட் ரைஸ், கோதுமை அரிசி இது எல்லாத்தையுமே ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கி, எங்கெல்லாம் வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கோ அங்கேருந்து வாங்கி யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. த ஃபார்மர்ஸ் ஆர் பெய்ட் ப்ரீ அனௌன்ஸ்டு ப்ரைஸ் ஃபார் தியர் க்ராப்ஸ். சரி, அந்த கோதுமை அரிசி எல்லாமே ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு காசு கொடுப்பாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? இவங்களே ஒரு விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து தான் அதை வாங்குவாங்க. சரியா, அதுதான். இப்போது திஸ் ப்ரைஸ் இஸ் கால் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போது அந்த விவசாயிகளுக்கு ஒரு காசு கொடுத்து கோதுமை வாங்குறாங்க இல்லையா, அந்த ப்ரைஸுக்கு பேர் என்னது? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். பசங்களா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கூட ஒரு தனி 2 மார்க்காக கேட்கலாம். இப்போது இந்த கொஷினை நான் என்னென்ன சொல்லி ஆரம்பித்தேன், பஃபர் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு கேட்டு ஆரம்பித்தேன். அது கேட்டாலும் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் MSPனா என்ன அப்படின்னு கேட்டாலும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதணும். சரியா, இப்போ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை யார் தான் முடிவு பண்ண போகிறாங்க? கவர்மெண்ட்டு தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து முடிவு பண்ணும். எப்போ? பிஃபோர் த சோவிங் சீசன் டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் டு த ஃபார்மர் ஃபார் ரைசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் கிராப்ஸ். விதையை தூவுறதுக்கு முன்னாடியே இந்த விலையை நிர்ணயிச்சுவாங்க. சரியா, இப்போ நான் இனிமே தான் வந்து கோதுமைக்கு விதையே போட போகிறேன் என்னோட நிலத்தில் அப்படின்னா, நான் இந்த சோவிங் சீசனுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டு ஒரு விலையை நிர்ணயிச்சிருவாங்க. சரியா, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு சில மானியங்கள் வரும். உரம் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து சில காசு எனக்கு கிடைக்கும். தண்ணி பத்தலையா, அதுக்கு காசு செலவு பண்ணணுமா, கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அதுதான் இன்சென்டிவ். அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு 100 500 வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு இன்சென்டிவ் மானியம் வரும். சரியா, அப்போ தானே நான் இதை சூப்பராக வளர்த்து திரும்ப கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியும் ரேஷன் கடையில் விற்கிறதுக்காக. த பர்ச்சேஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த கிரானரிஸ். சரி, இப்போ நான் நல்லா வளர்த்து இந்த கோதுமை அரிசி எல்லாமே எங்கே தான் ஸ்டோர் ஆக போகுது? கவர்மெண்ட்டை வாங்கி மூட்டை மூட்டையாக ஒரு கிரானரியில், தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த இடத்துல சேமித்து வச்சுருவாங்க. எப்போ வேணுமோ அப்போ மட்டும் தேவையான அளவு உள்ள வெளியே எடுத்துப்பாங்க. சரியா, டே உங்களுக்கு ஃபேர்வெல் எல்லாம் இருக்குடா, கவலைப்படாதீங்க. சரியா, நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க, நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு நல்லா படுத்து தூங்கிடுங்க சாயந்தரம். நாளைக்கெல்லாம் ஃபேர்வெல் இருக்காது, கொஞ்சம் நம்ம நாளானிக்கு அதுக்கடுத்த நாள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபேர்வெல் நிச்சயமாக உண்டு, கவலைப்படாதீங்க. சரியா, ஆமாம். ஸோ இங்கே வாங்க, பஃபர் ஸ்டாக் என்னன்னு கேட்டாலும் இதுதான் எழுதணும். MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டாலும் இதுதான் எழுதணும். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர்ஸ் wheat and rice from the farmers in the state where there is a surplus production. The farmers are paid pre-announced price for these crops. அப்புறம் this price is called as minimum support price. MSP is declared by the government every year before the sowing season, விதை தூவுறதுக்கு முன்னாடியே, to provide the incentives to farmers for rising the production of these crops. The purchased food grains are stored in granaries. அடுத்து போலாமா?
சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஃபார் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். அதாவது ஒரு இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, சில இடங்கள்ல மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அன்ஈவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? எக்கனாமிக்னா பொருளாதாரம், காசு சம்மந்தப்பட்டது. சோஷியோ அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? எஸ், சரி வாங்க. The uneven distribution of population in the country is the result of several factors such as physical, socio-economic and historical ones. இப்போ ஒரு இடத்துல அதிகமான கூட்டமும் ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான கூட்டமும் இருக்கிறதுக்கு காரணம் நிறையா இருக்கலாம். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன இருக்குது, எனக்கு தேவைங்கிற வசதி எல்லாம் இருக்கா, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, இதெல்லாம் கடை எல்லாமே வசதி இருக்கா. அண்ட் தென் சோஷியோ எக்கனாமிக், அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, ஓகே, சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சேஃபாக இருக்கா, நான் தங்கலாமா இல்லை என்ன ஏதாவது கொலை பண்ணிடுவாங்களா, ரைட். ஹிஸ்டாரிக்கல் ஒன்ஸ் பேஸ் பண்ணியும், ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணியும், வரலாறு பேஸ் பண்ணியுமே கூட சில பேர் ஒரு இடத்துல தங்குவாங்க, சில பேர் ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் வரும்? ரிலீஜன், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னோட ரிலீஜனை அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்களோ யோசிப்போம் இல்லையா. நம்ம யாருமே பாகிஸ்தானுக்கு போய் வாழணும்லாம் நினைக்க மாட்டோம், கரெக்டாக? ஏன்னா நம்மளோட மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இல்லை பாகிஸ்தானில் ஃபுல்லாக வந்து இஸ்லாம் பீப்புள் இருப்பாங்க, ஹிந்துஸை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியல, அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கலாம். கல்ச்சர், அவங்களுடைய கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும், நம்ம கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள்னால கூட சில இடங்கள்ல நம்மளால வாழ முடியாமல் வேற ஒரு இடத்துக்கு நம்ம தேடி போகலாம். எக்கனாமி, என் கையில் காசு இருக்கா அப்படின்றதைய தாண்டி இந்த இடத்துல என்னால் வாழ முடியுமா, ஏன்னா ரொம்ப செலவாகுது அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கா, என்னை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்களா, இல்லை காட்டுக்குள்ளே நான் போய் வாழ்கிறேன்னா. டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க், எனக்கு தேவையான பஸ் வசதி எல்லாமே இருக்கா. இண்டஸ்ட்ரியலைசேஷன், என்னை சுற்றி வந்து தொழிற்சாலைகள் இருக்கா. அர்பனைசேஷன், அது டவுனாக மாதிரி இருக்கா இல்லை கிராமமாக இருக்கா. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கே நான் தங்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, வேலை கிடைக்குமா. இது எல்லாமே சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் ஒரு இடத்துல மக்கள் கம்மியாக இருக்கிறதுக்கும். இப்போது சென்னை, பெங்களூரெல்லாம் ஏன் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏன் டிராஃபிக்காக இருக்குன்னா அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. வேலைக்கு வெளியூர்களில் இருந்து நிறையா மக்கள் அங்கே வராங்க இல்லையா, அதனால தான் அங்கே கூட்டமாக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். அடுத்து போகலாமா? டான்சி அப்படின்னா என்ன பார்க்கலாமா? பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய லைவ் செஷனுக்கு லைக் போடாமல் இருக்கீங்க, ஸ்மாஷ் த லைக் பட்டன். அட்டெண்டன்ஸோட ஸ்பெல்லிங் வேறு தப்பாக போட்டேன் நான் அவசரத்தில், இப்போ தான் நானே பார்க்குறேன். சரி வாடா, டான்சினா என்னன்னு பார்த்துடலாம். பாதி கடல் வந்துட்டோம், இன்னொரு 15 கொஷின் தான், பார்த்துடலாமா? பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்து 1 ஹவர்க்குள்ளே முடிக்க பார்க்குறேன், முடியலன்னா கொஞ்சம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நாட் மோர் தென் 1.5 hour. ஓகே, சரி வாங்க வாங்க வாங்க. டான்சினா என்னது? தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். தமிழ்நாடுவில் சின்ன சின்ன தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு குரூப் மாதிரி தான் இந்த டான்சிங்கிறது. சரியா? 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க. It is supposed to be the first industrial corporation operating in the domain for small enterprises. சின்ன சின்ன தொழிற்சாலைகளுக்காக உருவாக்கப்பட்ட முதல் குரூப்பே இதுதான். First industrial corporation operating in the domain for small enterprises. சின்ன சின்ன தொழிற்சாலைகளுக்காக உருவாக்கப்பட்ட முதல் குரூப்பே இந்த டான்சி தான். ஆனால் டான்சி கேட்டாலும் சரி, சிப்காட் கேட்டாலும் சரி, அதோடைய அப்ரிவேஷன் முதல்ல எழுதணும், எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க, இந்த 3 தான் முக்கியம். சரியா? இயர் ஞாபகம் இருக்கணும், அப்ரிவேஷன் ஞாபகம் இருக்கணும், எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து மெக் மேஹோன் லைன் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? எஸ், மெக் மேஹோன் லைன் அப்படின்னா என்ன? This is the boundary line between India, China and east of Bhutan. 3 நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் லைனை தான் மெக் மேஹோன் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இது வந்து யார் யாருக்கு நடுவில் இருக்குது? இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, பூட்டானுக்கு நடுவில் இருக்குது. It was determined in 1914 at a conference of representatives of British India, Tibet and China. அந்த காலத்தில் 1914 இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் மக்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, அதனால இதை பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்கிறோம்.
சரியா? அப்படி ஒரு புது நாடெல்லாம் கிடையாது, நம்ம இந்தியாவே தான். ஆனால் அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்கிறோம். ஸோ 1914 தான் இந்த மெக்மஹோன் லைன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையே வந்து என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா, டிபெட்டு, சைனா இந்த 3 நாடுகளுக்கும் நடுவில் தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி போகிறாரு, டிபெட்லேருந்தும் வந்திருப்பாரு, சைனாவிலேருந்தும் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் தான் இந்த மெக்மஹோன் லைனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா இன் பிரிட்டிஷ் கேபினெட், அந்த காலத்தில் பிரிட்டிஷ் தானே நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது யார் செக்ரட்டரியாக இருந்தாங்களோ அவர் தான் இந்த ஆர்தர் ஹென்ரி மெக்மஹோன். ரெப்ரசன்டட் த பிரிட்டிஷ் இந்தியா அட் த கான்ஃபரன்ஸ். இவர் தான் வந்து இந்தியா சார்பில் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போகிறாரு. சரியா? இப்போது நம்ம கிளாஸ் ரூமில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, நம்ம கிளாஸ் ரூமில் 50 பேர் இருக்கோம்னா 50 பேரும் போய் பிரின்சிபல் மேமை பார்க்க முடியாது. ஆனால் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து கிளாஸ் லீடர்கிட்ட சொல்லி நீ போய் சொல்லு அப்படின்னு நம்ம அனுப்பி விடுவோம். நம்ம கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவாக கிளாஸ் லீடர் போய் பிரின்சிபல் கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து ஆர்தர் ஹென்ரி மெக்மஹோன் அப்படின்ற ஒரு மனுஷர் இருந்திருக்காரு. அவர் தான் அந்த கான்ஃபரன்ஸில் போய் பேசியிருக்காரு. இப்போ இவரோட பேர் பாருங்கள், மெக்மஹோன் இருக்கா, அதே பேரை தான் வந்து அந்த லைனுக்கும் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கும் சைனாக்கும் பூட்டானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர் லைனை இவரோட பேரை பேஸ் பண்ணி தான் வச்சாங்க. அடுத்து போகலாமா? ரோல் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். மேங்க்ரோவ் ட்ரீஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்தெந்த இடத்துலலாம் ரிவர் போய் கடல் கூட கலக்குதோ, ஓகே, எல்லா ரிவருமே கடல் கூட தான் கலக்கும். ஒன்று அரேபியன் சீல போய் கலக்கும், இல்லை பே ஆஃப் பெங்கால்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகும். எந்தெந்த ரிவர் எங்கெங்கே வந்து மிக்ஸ் ஆகுதோ அந்த ரிவரும் கடலும் மீட் பண்ணக்கூடிய அந்த இடத்த பேக் வாட்டர்ஸ் இல்லை எஸ்டரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே மட்டும்தான் மேங்க்ரோவ் ட்ரீஸை வந்து பார்க்க முடியும். சரியா? இந்த பிச்சாவரம், சுந்தர்பான்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்ன எதுக்காக ஃபேமஸ் ஆச்சு? மேங்க்ரோவ் ட்ரீஸ்க்காக தான் ஃபேமஸ் ஆச்சு. சரியா? அந்த மேங்க்ரோவ் ட்ரீஸு எப்படி கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகுது? கோஸ்டல் அப்படின்னா கடற்கரை இல்லையா, அந்த மேலாண்மைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது பார்க்கலாமா? மேங்க்ரோவ்ஸ் ஹெல்ப் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கோஸ்டல் எரோஷன் ஃப்ரம் வேவ்ஸ் ஆர் ஸ்டார்ம்ஸ். இப்போ எனக்கு அலைகள் வருது, வேவ்ஸ்னால் என்னது, கடல் அலைகள். ஸ்டார்ம்ஸ்னால் என்னது, பெரிய பெரிய புயல் மாதிரி ஏதாவது வந்தாலும் மேங்க்ரோவ் ட்ரீஸ் தான் என்ன பண்ணுது, அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலை அரிக்காமல் பார்த்துக்குது. சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயம் நடக்காமல் வேரால் டைட்டாக அந்த மண்ணை பிடிச்சு வச்சிருக்கு. It also protects coral reef and sea grass meadows from being smothered in the sediments. இப்போ இப்படி அதிகமான காற்றோ இல்லை வெள்ளமோ ஏதாவது அலைகளோ வரும்போது மண் அரிப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி கடலுக்குள்ள அடியில் பார்த்தீங்கன்னா கலராக நம்மளுக்கு பாறை மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் பவளப்பாறைகள், கோரல் ரீஃப்னு சொல்லுவோம். சரியா? அது அண்ட் சின்ன சின்ன கிராஸ் மெடோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதும் இதே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். அடுத்து போகலாமா? எஸ், நெக்ஸ்ட் போகலாமாடா? யாரெல்லாம் இது வரைக்கும் சூப்பராக லிசன் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அடுத்த கொஷின் போகலாமா? ரெடியா எல்லாரும்? டக்குன்னு தண்ணி குடிச்சிடுங்க பார்க்கலாம். 42 minutes ஆயிடுச்சு அண்ட் நம்மளும் வந்து பாதி கடலை தாண்டிட்டோம். இப்போ கொஷின் நம்பர் 17 இருக்கோம், பார்த்துடலாமா? வாங்க. மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் பார்க்கலாமா? மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம்னா என்ன? மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் இன் 2014 டு புட் இந்தியா ஆன் த வேர்ல்டு மேப் ஆஸ் அ மேஜர் ஹப் ஃபார் குளோபல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். அதாவது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம்னா சைனா ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு தனி பொருள் இருக்கும், இந்தியா ப்ராடக்ட்னு இருக்கலாம் இல்லையா? அதே பொருளை அமெரிக்காவில், ஃப்ரான்ஸ்லையும் பண்ணியிருக்கலாம். இப்போது ஒவ்வொரு கண்ட்ரியோடைய குவாலிட்டி பொறுத்து அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போது மற்ற கண்ட்ரியோடைய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிரும், மற்ற கண்ட்ரியை நம்ம நம்பி இருக்க மாதிரி இருக்கும். சைனா ப்ராடக்டே வாங்கி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வாட் டஸ் இட் மீன்? ஓகே, இந்தியா வந்து அதை ப்ரொடியூஸே பண்ணாது, நம்ம சைனாவை நம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது நம்மளை அவங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறதான் பண்ணணும், நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து வந்துச்சு.
ஸோ இந்தியாவுக்குள்ளே உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் இந்திய மக்கள் யூஸ் பண்ணணும், மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நம்ம செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்க முடியும், நம்மளே பாதுகாத்துக்க முடியும் யாரையும் நம்பாமல். சரியா? அப்போ வேர்ல்டு மேப்பில் இந்தியாவை எப்படி எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க, மற்ற எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் லீடர்ஸும் இந்தியாவை எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க, பா என்ன பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரிப்பா, எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்களே உருவாக்குறாங்க, அவங்களே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, யாரையும் அவங்க நம்பி இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு மேஜர் பவர் ஹப்பாக அது மாறும். அதுக்காக தான் இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்துச்சு. சரியா? அடுத்து போகலாமா? ஸ்டார்ட் அப் இந்தியா லாஸ்ட் டைம் தானடா கேட்டாங்க, இருங்க பார்க்கலாம். அடுத்து போகலாமா? டான்டினா என்ன பார்க்கலாமா? டான்டி தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம் பிகில். டான்டினா என்னது? தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். Tanti is one of the biggest black tea producers in India with high quality clonal tea. அதாவது க்ளோனிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பயாலஜியில் படித்த ஞாபகம் வருதா? சரி, டீலேயே வந்து ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி அப்படின்னு நிறையா இருக்குப்பா. நம்ம வாங்குகிற டீ எல்லாமே டஸ்ட் பவுடர். சரியா? அந்த டீ பவுடரை நீங்கள் எடுத்து பார்த்தனாலும் தெரியும், டஸ்ட் டீ பவுடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து 3rd கிரேடு. சரியா? நிஜமாக சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டீ வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? டஸ்ட் பவுடர் மாதிரி இருக்காது, இப்போ நம்ம வாங்குகிற பவுடர் மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்குன்னா கடுகு மிளகெல்லாம் எப்படி ரவுண்டாக இருக்குது அதே மாதிரி ரவுண்டாக இருக்கும். இலைய அந்தளவுக்கு சுருட்டி வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீ வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கிரேடு. ஆனால் யூஸ்வலி இந்த ஃபஸ்ட்டு கிரேட் எல்லாமே என்ன ஆகிடுது அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடுது, இல்லைனா விலை அதிகமாக இருக்குது, நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியலை. நம்ம வாங்கக்கூடியது எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியறது எல்லாமே 3rd கிரேட் டஸ்ட் டீ தான். சரியா? இப்போ இந்த டான்டிங்கிறது தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர். டீலேயே வந்து பிளாக் டீ இருக்குது, ஒயிட் டீ இருக்குது, சாக்லேட் டீ, இந்த மாதிரி நிறையா வந்து டைப்ஸ் எல்லாம் இருக்குப்பா. இது வந்து என்னென்னா ஒரு டீ இலையை காஞ்சு போனதுக்கப்புறம் எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு கலரில் இருக்கும் இல்லையா? கொழுந்து இலையாக பிரித்து எடுத்தாங்க, யங் லீஃபாக இருக்குது அப்படின்னா அதுக்கு போய் க்ரீன் டீன்னு சொல்லுவாங்க, ஒயிட் டீன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரியா? இந்த மாதிரி பிளாக் டீயை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா அதுதான் டான்டி. இது ரொம்ப குவாலிட்டியான ஒரு டீயை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் பிளான்டேஷன் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் நியர்லி 4500 ஹெக்டேர். ஹெக்டேர்னால் என்னென்னு எப்படி கணக்கு தெரியுமா? ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது 2.5 ஏக்கரா, 2.4 ஏக்கர்ஸ். சரியா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4500 ஹெக்டேர்னா அப்போ எவ்வளோ இருக்கும்? இன்டூ 2.4 போடுங்க, அவ்வளவு ஏக்கர். சரியா? ஆல்மோஸ்ட் ஒரு 12,000-13,000 ஏக்கர் வரும். அந்தளவுக்கு பெரிய டீ பிளான்டேஷன். இது எல்லாமே டான்டிக்குள்ளே வந்துடுது. சரியா? அடுத்து போகலாமா? மேம் எப்படி மேம் ஃபேர்வெல் வைப்பீங்க? எல்லாரும் அந்த ஃபேர்வெல் மேலே தான் கண்ணாக இருக்கேன். நாளைக்கு எக்ஸாமுக்கு எவனாவது படிக்கிறியா? ஆன்லைன் ஃபேர்வெல் தான்டா. நீங்கள் வேணும்னா 11th 12th சேனல் போய் பாருங்கள், நம்ம எப்படி ஃபேர்வெல் வச்சோன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். ஓகே சரி, 4 pillars ஆஃப் GNH போகலாமா? 4 pillars ஆஃப் GNH பார்க்கலாம். ஸோ சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் அப்படின்னா நம்ம காலத்தையும் தாண்டி நம்மளுடைய குழந்தைங்க பேர பசங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அதுதான் சஸ்டைனபிள். சரியா? நான் எல்லாத்தையும் சம்பாரிச்சிடுறேன், நானே வந்து செலவு பண்ணிட்டு போயிடுறேன், அப்போ என் குழந்தைங்க என்ன பண்ணும்? அதுக்கு காசே இருக்காது. அதுக்கு பேர் சஸ்டைனபிலிட்டி கிடையாது. சரியா? ஸோ லாங் டேர்மில் வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும். ஈக்விட்டபிள் அப்படின்னா எல்லாரும் ஈக்குவலாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கண்ட்ரியே வந்து ஹாப்பியாக இருக்கும். என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சுற்றுச்சூழலை வந்து நம்ம இழக்கக்கூடாது, சுரண்டக்கூடாது. மலைகளை குடையிறது, சரியா, ஆற்று மணலை கடத்துறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் த கல்ச்சர், நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றி மற்றவங்களுக்கும் கையில் எடுத்து கொடுக்கணும். இப்போ அப்பா அம்மா காலத்தில் என்னென்ன கல்ச்சர் இருக்கோ அது நம்மளுக்கே பாதி விஷயம் தெரியாது, கரெக்டாக? நம்மளும் அதையே பண்ணக்கூடாது. என்னென்ன கலாச்சாரம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஆஸ் அ தமிழ்நாடு பீப்புளாக, ஓகே, அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்.
அப்போ தான் வந்து அது ப்ரமோட் ஆகும், மற்றவங்களுக்கும் வந்து அது தெரிய வரும், அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. குட் கவர்னன்ஸ், கவர்மெண்ட்டும் சூப்பராக இருக்கணும், ஆட்சி சூப்பராக இருந்தாலே கண்ட்ரி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் GNH. சரியா? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? GNH ஃபுல் ஃபார்ம் என்ன மேம்? கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். ஒரு மொத்த நாடும் எப்போ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற அந்த ஒரு ஃபேக்டர் தான் GNH. ஸோ என்னென்னலாம் இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 4 பில்லர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேவா? அடுத்து போகலாமா? கோல்டு ஸ்டாண்டர்ட்னா என்ன? ரெடியா பசங்களா? ஷால் வி see? What is gold standard? Gold standard is a monetary system. Monetary system அப்படின்னா காசு இன்வால்வ் ஆகிற ஒரு சிஸ்டம். சரியா? Where a country's currency or paper money carried a value directly linked to the gold. இப்போ இந்த பண்டமாற்று முறையெல்லாம் பண்ணாங்க பழைய காலத்தில். சரியா? இப்போ என்கிட்ட இந்த மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இந்த மவுஸ் தாங்க இருக்குது, நீங்கள் இதை வச்சுக்கோங்க, எனக்கு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், இந்த பெண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது பண்டமாற்று முறை. அது வந்து பழைய காலத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா உப்பு வச்சு ட்ரேட் பண்ணோம். சால்ட் இருக்கு இல்லையா, உப்போட விலைக்கு ஏற்ற மாதிரி இப்போது இந்த கையில் நான் இவ்வளோ உப்பு தரேன், அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல, அதுக்கேற்ற பொருளை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் வாங்குறது. சரியா? அதே மாதிரி இது வந்து என்னென்னா தங்கத்துக்கு ஏற்ற மதிப்பு வச்சு நான் பொருளை வாங்குறது. என்கிட்ட ஒரு பவுன் தங்கம் இருக்குது, அதை கொடுத்துட்டு அதோடைய விலைக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி வேறு ஒரு பொருளை நான் வாங்கிப்பேன். சரியா? இப்போ ஒரு பவுன் தங்கம் வந்து 1.5 லட்சமா, அந்த 1.5 லட்சத்துக்கு வேறு என்ன மதிப்பு எனக்கு கிடைக்கும்? ஒரு பெரிய கேமிங் கம்ப்யூட்டர் கிடைக்குமா? அப்போ இந்தாங்க இந்த ஒரு பவுன் தங்கத்தை வச்சுக்கோங்க, எனக்கு அந்த கேமிங் கம்ப்யூட்டர் கொடுங்க. அந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் கோல்டு ஸ்டாண்டர்ட். இட் இஸ் அ மானிட்டரி சிஸ்டம் வேர் அ கண்ட்ரிஸ் கரன்சி ஆர் பேப்பர் மணி கேரிட் அ வேல்யூ டைரக்ட்லி லிங்க்டு டு த கோல்டு. ஸோ தங்கத்துடைய காசுக்கு டைரெக்டாக லிங்க் ஆன மாதிரி தான் நம்ம காசே இருக்கும். நம்மளுடைய மொத்த கரன்சியுமே அப்படி தான் இருக்கும். எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி போகலாமா? எஸ், எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி போகலாமா? அப்போனா 1 ரூபி வந்து கோல்டா? 1 ரூபி எப்படிரா கோல்ட் ஆகும்? சரி வாங்க மேம், மவுஸும் பெண்ணும் ஈக்குவலா மேம்? புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன்டா, அதையே பிடிச்சி தொங்காதடா. சரியா? ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது ரெண்டும் ஒன்று கிடையாது, சும்மா சொல்கிறேன். என் கையில் இதெல்லாம் தான் இருக்குது, இங்கே பாரு, ரிமோட் இருக்குது, மவுஸ் இருக்குது, பென் இருக்குது, கீபோர்ட் இருக்குது, இதை வச்சு தானே என்னால் சொல்லித்தர முடியும், வேறு ப்ராப்பர்ட்டி இல்லைடா. சரியா? வாங்க எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி போயிடலாமா? The Central Statistical Organization CSO under the Ministry of Statistical Department keeps the records. GDP அப்படிங்கிறது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். Expand GDP சொல்லுங்க. What is GDP? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Tell me. மேம் 5 மார்க்கில் மேட்ச் கேட்பாங்க அப்படின்னு எங்கள் சோஷியல் சார் சொல்கிறாரு, அது ட்ரூவா? மேபி கேட்கலாம், இது வரைக்கும் பெருசாக கேட்டதில்ல, பட் மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஜிடிபினா என்னப்பா? வெரி குட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இல்லையா? சூப்பர். ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்கிறது என்னது? ஒரு கண்ட்ரியில் ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவு ப்ராடக்ட்ஸை நம்ம உருவாக்குறோம், அதுதான் ஜிடிபி இல்லையா? அப்போது அந்த ஜிடிபி அப்படின்றதுக்குன்னு ஒரு டேட்டா இருக்கும்ல, ரெக்கார்டெல்லாம் இருக்கும்ல, அதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வருவாங்க. இவங்க தான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைனும் பண்ணுறாங்க. சரியா? Its processes involves conducting an annual survey of industries. Annual surveyனா வருஷா வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியை நேரில் போய் பார்த்து சர்வே பண்ணுறது, எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, மிஷின்ஸ் எல்லாம் இருக்கா, எவ்வளோ ப்ராடக்ட்ஸை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிப்போர்ட் கேட்குறது. சரியா? வருஷம் வருஷம் நம்ம வீட்டுக்கு யாராவது வருவாங்களா, இந்த வீட்டில் எத்தனை பேருங்க தங்கியிருக்கீங்க, யார் யார் என்ன பண்ணுறீங்க, என்ன வயசு உங்களுக்கு கேட்பாங்களா? அதுக்கு பேர் சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் கணக்கெடுப்பு அது. ஸோ ஒரு ஊரில் எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க, பாப்புலேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சென்செக்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நான் வந்து சர்வே எடுக்கிறேன்.
அண்ட் கம்பைலேஷன் அப்படின்னா அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இடத்துல நான் வந்து கம்பைல் பண்ணுறேன், அதாவது ஒன்றா சேர்க்குறேன். சரியா? கம்பைலேஷன் ஆஃப் வேரியஸ் இண்டெக்ஸஸ் லைக் த இண்டெக்ஸஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வெளியே போச்சு, மேனுஃபேக்சர் ஆகி வெளியே போச்சு அப்படிங்கிறது. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஸோ அது வந்து ஒரு கன்சியூமர் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாங்க அந்த ப்ராடக்டை, அதுதான் சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரே இடத்துல வந்து நான் என்ன பண்ணிடுறேன், கொண்டு வந்து ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறேன். புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமாடா? ரெடியா எல்லாரும்? இது வரைக்கும் எடுத்தது எல்லாருக்கும் கிளியரா? இண்டெக்ஸோட ப்ளூரல் வந்து இண்டைசஸ் தானே? ஆமாம். எஸ், ஒரே நிமிஷம்டா, எனக்கு தெரிஞ்சு ரெஃப்ரெஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்த கேள்வி போகலாமா? ஹவ் வாஸ் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு? லைஃப் ஸ்டாக் அப்படின்னா என்னது? கால்நடை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆடு மாடு கோழி, இதெல்லாம் எவ்வளவு இருக்குது. இப்போ மனுஷனுக்கு பாப்புலேஷன் எடுக்கிறாங்கல்ல, இந்த ஊரில் இத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆடு மாடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதான் லைஃப் ஸ்டாக் சென்சஸ். இது எப்படி தமிழ்நாட்டில் நடக்குது பார்க்கலாமா? State government is conducting livestock census with the help of Department of Animal Husbandry at state level and regional joint director at district level. So state மாநிலம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்னே தனியாக இருக்குது. சரியா? அதை வச்சு தான் நம்ம இந்த கணக்கை எடுக்கிறோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. Under the guidelines of Government of India, Ministry of Agriculture and Farmers Welfare, Department of Animal Husbandry, Dairying and Fisheries. ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. சரியா? அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. சரியா? சரி, அடுத்து போகலாமா? எஸ், லைஃப் ஸ்டாக் எப்படி கணக்கெடுக்கிறாங்க? ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கணக்கெடுக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் கணக்கெடுக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ். அடுத்து போகலாமா? மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில். மண்ணை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது? முதல்ல அஃபாரஸ்டேஷன், நிறைய மரங்களை நட்டு வைக்கணும். கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ், எங்கெல்லாம் எனக்கு தண்ணி கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து தண்ணியை வெள்ளமாக போக விடாமல், வெள்ளமாக போச்சுன்னா என்ன ஆயிரும், மரத்தை எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் இல்லையா? அப்படி ஆக விடாமல் நான் என்ன பண்ணுறேன், டேம் கட்டி அந்த தண்ணியை ஃபுல்லாக சேமித்து வைக்கிறேன். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங், ஆடு மாடெல்லாம் ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கேன்னா அது வந்து மொத்தத்தையும் வந்து சாப்பிட்ற வரைக்கும் விடாமல், அதுதான் ஓவர் கிரேசிங். மேய்ச்சலுக்காக நம்ம விடுவோம்ல, மேய்கிறதுக்காக ரொம்ப மேய விடாமல் கொஞ்சம் மேலால் கடிச்சிட்டியா சரி வேறு இடத்துல கட்டி போட்டுடலாம், அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இம்ப்ரூவ்டு மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், விவசாயம் பண்ணுறது ஓகே, பட் பழைய மெத்தடே யூஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் புதுசாக மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணணும். கான்டர் மெத்தட் பண்ணலாம். ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், அதாவது ஒரே பயிரை அடிக்கடி நான் வந்து விவசாயம் பண்ணாமல் மாற்றி மாற்றி பண்ணலாம். கான்டர் பண்டிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட். ஷெல்டர் பெல்ட் அப்படின்றது என்னென்னா, காற்று அதிகமாக வரும்போது நம்ம விவசாய பயிர்கள் வந்து சேதமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எப்படி கம்பி வேலியெல்லாம் போடுறோம் இல்லையா, நம்ம நிலத்தை சுற்றி யாரும் வந்துடக்கூடாது, எதுவும் சேதப்படுத்திடக்கூடாதுன்னு, அதே மாதிரி ஒரு பார்டர் மாதிரி நான் என்ன பண்ணுறேன், மரத்தை நட்டு வச்சிடுறேன். அதுதான் ஷெல்டர் பெல்ட். அப்போ மரம் என்ன பண்ணிடும்னா அந்த காற்றோட ஸ்பீடை கம்மி பண்ணிடும்.
ஸோ என்னுடைய பயிர்களுக்கு சேதம் வராது. ஓகே, அடாப்டிங் த டெக்னிக்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னால் என்னது? நான் விவசாயம் பண்ணி உரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு மண்ணை சேதப்படுத்துறதுக்கு நான் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்விட்ச் பண்ணேன்னா எனக்கும் சாப்பாடு கிடைக்கும், என்னுடைய பசங்க என்னுடைய பேர பசங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும், எந்த பாதிப்பும் வராது. அதுதான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கு நம்ம மாறிடணும். இதெல்லாம் பண்ணாதான் சாயிலை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? லாஸ்ட் லைவ் எவர் ஆன் திஸ் சேனல் ஃபார் மீ. பிச்சு போடுவேன், ஃபேர்வெல் லைவ் இருக்குது, எல்லோரும் வாங்க, அதுதான் உன்னோட லாஸ்ட் லைவ். சரியா? இதே சேனலில் டே இது கிடையாதுடா லாஸ்ட் லைவ், ஃபேர்வெல் லைவ் இருக்குது. ஓகே சரி, ஒண்டி வீரன் பார்க்கலாமா? ஒண்டி வீரன் கொஷினு வாங்க வாங்க வாங்க, ஒண்டி வீரன் கொஷின் பார்க்கலாம். ஒண்டி வீரன் லெட் ஒன் ஆஃப் த ஆர்மி யூனிட்ஸ் ஆஃப் புலித்தேவர். புலித்தேவர் இருக்கார் இல்லையா, அவர் நிறைய படைகள் வச்சுருந்தார். அதில் ஒரு படையை ஒண்டி வீரன் வந்து லீடர் மாதிரி இருந்து எடுத்துகிட்டு போனார். ஃபைட்டிங் பை த சைட் ஆஃப் புலித்தேவர் he caused much damage to the company's army. ஸோ இவர் என்ன பண்ணார்? புலித்தேவர் கூட சேர்ந்து தான் ஃப்ரீடம் ஃபைட்லலாம் சண்டை போட்டார். அப்படி பண்ணும்போது கம்பெனியோட ஆர்மி, பிரிட்டிஷ் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தது இல்லையா, அதோடைய படைகளை மொத்தமாக வந்து என்ன பண்ணிட்டாரு? டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. ஓகே, according to oral tradition, in one battle ஒண்டிவீரன் hand was chopped off and புலித்தேவர் was saddened. அதாவது நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பாட்டி தாத்தா காலத்துலேருந்து. அப்படி வந்த ஒரு கதை வந்து என்னென்னா, ஒரு போரில் ஒண்டிவீரனோட ஒரு கை வந்து என்ன ஆயிடுச்சு? வெட்டி எடுத்துட்டாங்க. அதாவது சண்டை போடும் போது வெட்டியாச்சு. சரியா? வெட்டினதுக்கப்புறமா புலித்தேவர் என்ன ஆயிட்டாரு? ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. பட் ஒண்டிவீரன் said it was a reward for his penetration into enemy's fort, causing many heads to roll. ஸோ அவர் என்ன சொன்னாரா? என் கை போனால் என்ன, அது போயிட்டு போகுது, பட் நான் இதை ஒரு கிஃப்ட் மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா எதிரியோடைய கோட்டைக்குள்ளே போயிட்டு அவனை நான் அழிச்சேன்ல, அதில் நிறைய மக்களை நான் சாவடிச்சேன்ல, பிரிட்டிஷ் மக்களை, அதோடைய ஒரு கிஃப்டாக என்னோட ஒரு கை தானே போயிட்டு போகுது அப்படின்றார். சரியா? அடுத்து போகலாமா? சுத்தி சுத்தி கொஷின் பார்க்கலாமா? வாங்க. ஆரிய சமாஜ் attempted to crack the incidents of religious conversion in British India. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்லாம். பிரிட்டிஷ் வந்து மேக்ஸிமம் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணாங்க, கரெக்டாக. ஆனால் இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸ் இருக்கும், ஹிந்துஸ் இருக்கும், முஸ்லிம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்குது, கரெக்டாக. அப்போது பிரிட்டிஷ் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கிறிஸ்டியனாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. சரியா? அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஒயிட் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ணாங்க, மதம் விட்டு மதம் மாற்ற ட்ரை பண்ணாங்க. அதை ஸ்டாப் பண்ண தான் ஆரிய சமாஜ். செக்குனா என்னது? ஸ்டாப்பு. இப்படி பண்ணிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்டை தான் யார் பண்ணாங்க? ஆரிய சமாஜ்லேருந்து நிறைய லீடர்ஸ் வந்து பண்ணாங்க. சரியா? ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் கவுண்டர் கன்வர்ஷன், prescribing a purifactory ceremony called Suddhi, directed at Hindus who had converted to Islam and Christianity. இப்போ எந்தெந்த ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுற மக்கள் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸாகவும் முஸ்லிம்ஸாகவும் மாறினாங்களோ அவங்க எல்லாரையுமே பிடிச்சி திரும்பவும் ஹிந்துஸாக மாற்றுறது தான் கவுண்டர் கன்வர்ஷன். சரியா? ஏன் உன்னையே மண்டைய கழுவி நான் மாற்ற வச்சுருக்கான், கொஞ்சம் முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பவும் வந்து ஹிந்துஸாக மாற்றுறது. அண்ட் ப்ரிஸ்கிரைபிங் அ பியூரிஃபேக்டரி செரிமனி கால் சுத்தி. ஸோ யாரெல்லாம் வந்து மதம் மாறி போனாங்களோ அவங்க எல்லாரையுமே உன்னை வந்து ஏதோ பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? தர்காக்கெல்லாம் கூப்பிட்டு போய் மந்திரிச்செல்லாம் விடுவாங்க இல்லையா, அதே மாதிரி உன்னை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, வாங்க நம்மளே வந்து பியூரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தான் இந்த சுத்தி அப்படின்ற ஒரு மூமெண்ட். பியூரிஃபேக்டரி செரிமனி கண்டிப்பாக இருக்கணும். சரியா? இந்த கதையெல்லாம் உனக்கு சொல்கிறதே அதுக்காக தான். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு எக்ஸாம்லாம் ஞாபகம் வரணும். புரிஞ்சுதா? சரி வாங்க. அடுத்து கோல்டு வார் அப்படின்னா என்ன? கோல்டு வார் பார்க்கலாமா? வார்னா என்னது? போர் பண்ணுறது இல்லையா? முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் அப்படின்லாம் இருக்குது. இப்போ ஏதோ சொல்லிருக்காங்க மூணாவது உலகப்போர் வரும் அப்படின்னு. இது எல்லாமே வார். ஓகே, கோல்டு வார் அப்படின்றது என்ன? டைரெக்டாக சண்டை போடாமல் இன்டைரக்டாக வந்து உள்ளே இருக்கும், அதை வந்து ஆக்ஷன்ஸ் வெளியாக காட்டுவாங்க, அதுதான் கோல்டு வார். The rivalry that developed after World War II between US and USSR.
யூஎஸ் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவுக்கும் யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா என்னது, அந்த காலத்தில் சோவியத் யூனியன்னு கூப்பிட்டாங்க, இப்போ ரஷ்யாவாக மாறி இருக்கு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருந்த ரைவல்ரி அப்படின்னா என்னது, சண்டை. ஓகே, சண்டை. And their respective allies created tension which is referred to as Cold War. Allies அப்படின்னா என்னது, இப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 4-5 நாடுகள் கூட இருக்குன்னு வச்சுக்கோ, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி 4-5 நாடுகள் கூட இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இது 2 பேருக்கும் ஒரு சண்டை மட்டும் கிடையாது, அந்த 2 பேரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சைடு ஒரு 5 கண்ட்ரி, இந்த சைடு ஒரு 5 கண்ட்ரி, எல்லாருமே சேர்ந்து இப்போ சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து கோல்டு வார். ஆனால் சண்டை போடுறதுனா யாருமே வந்து வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி சண்டை போடுறது கிடையாது. They did not take any weapons. Instead, they waged war on political, economic and ideological fronts. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, சரி இந்த நாடை வந்து நம்ம முடிச்சு கட்டணும், ஆனால் சண்டை போட்டு அழிஞ்சு அப்படி முடிச்சு கட்டக்கூடாது. எக்கனாமிக் வைஸ் நம்ம கை வைப்போம், பொருளாதாரத்தில் கை வைப்போம், இல்லை பொலிட்டிக்கல் வைஸ் அரசியலமைப்பு வந்து கை வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்டைரக்டாக தாக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கோல்டு வார். அடுத்து போகலாமா, டீகாலனைசேஷன். இந்த பிடிஎஃப் கிடைக்குமா மேம்? கண்டிப்பாக கிடைக்கும், இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறமா நான் தரேன், சரியா? டீகாலனைசேஷன்னா என்ன? காலனைசேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கும்பலாக செட்டில் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். டி அப்படின்னா ரிமூவல். ஸோ ஒரு இடத்துல இருந்து கும்பலாக வந்து செட்டில் ஆகாமல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம், அங்கேருந்து கிளம்பி போகிறது இல்லையா? டீகாலனைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் கொலோனியல் பவர்ஸ் transferred institutional and legal control over their colonies to the indigenous nationalist government. ஸோ இப்போது பிரிட்டிஷே நம்மளை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவை, கரெக்டாக? எப்போ அவங்க சரி நீங்கள் ஃப்ரீடம் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து எங்களுடைய கண்ட்ரிக்கு திரும்ப போகிறோம் அப்படின்னு போனாங்களோ அதுதான் டீகாலனைசேஷன். அப்படி விட்டுட்டு போகும்போது அந்த பவர் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணாங்க, இண்டிஜினியஸ் நேஷ்னலிஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதாவது அந்தந்த நாடுக்குன்னு சொந்தமான ஒரு அரசாங்கம் இருக்கும், கவர்மெண்ட் இருக்குமா, அவங்க கையில் அந்த பவரை ஒப்படைச்சிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க, சரியா? டீகாலனைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் கொலோனியல் பவர்ஸ், இப்போ பிரிட்டிஷே நம்மளை வந்து அப்படி தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, கொலோனியல் பவர் மூலியமாக தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க நம்ம நாட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபர்டு, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் பவர், லீகல் கண்ட்ரோல், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சட்டங்கள் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் நீ இதை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து 3 dimensions ஆஃப் பாவர்ட்டி. பாவர்ட்டி அப்படின்னா வந்து பஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் காசு இருக்காதுல்ல, சில பேருக்கு காசே இருக்காது, சாப்பிட மாட்டாங்க, பஞ்சத்தில் இருப்பாங்க, அதுதான் பாவர்ட்டின்னு சொல்கிறது. அதோடைய 3 dimensions என்ன பார்க்கலாமா? ஸோ 3 dimensions ஆஃப் பாவர்ட்டிங்கிறது இதுதான், ஹெல்த்து, எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட். 3 மட்டும் எழுதினா போதும், இதெல்லாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த 3 வேர்டு, ஹெல்த்து, எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட், சரியா? ஹெல்த் வைஸ் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்கா இல்லையா, கிடைச்சதா இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்ற குடும்பமும் இருக்குது, 3 வேளையும் தாண்டி 4-5 வேளை சாப்பிட்ற குடும்பமும் இருக்குது. இட் இஸ் ஆல் டிபெண்டிங் ஆன் தேர் சேலரிஸ், இன்கம் அண்ட் தேர் லிவிங் ஸ்டாண்டர்ட், சரியா? அடுத்து போகலாமா? ரெக்ரெசிவ் டாக்ஸஸ் அப்படின்னா என்ன? இன்னும் 2 கொஷின் தான், இது 29, இன்னொன்று 30, அவ்வளோதான், சரியா? ரெக்ரெசிவ் டாக்ஸஸ் அப்படின்னா என்ன? டாக்ஸ்னால் வரி பணம் இல்லையா? இப்போது நம்ம சொத்து வச்சுருந்தாலும் வரி கட்டணும், சொத்துங்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது வரி கட்டணும், அதுக்கு பேர் வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதே மாதிரி நம்ம இன்கம் வாங்குகிறோம், வருமானம் வாங்குகிறோம், சம்பளம் வாங்கும்போது அதுலேருந்தும் வரி கட்டுறோம், தட் இஸ் கால்ட் அஸ் இன்கம் டேக்ஸ், சரியா? அந்த மாதிரி நிறையா வரி பணங்கள் வந்து இருக்குது. ப்ராக்ரெசிவ் இருக்குது, கார்பரேட் இருக்குது, ரெக்ரெசிவ் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா கார்பரேட் டேக்ஸ் ஏற்கனவே கேட்டுட்டாங்க, ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் ஏற்கனவே கேட்டாங்க. அப்போ என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது? ரெக்ரெசிவ் டேக்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வாங்குகிற சம்பள உயர்வாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும், சரியா? ஆர் நம்ம நாட்டில் இப்படி புரிஞ்சுக்கோங்க, நம்ம நாட்டில் வந்து 10 கோடி ரூபாய் நம்மளுக்கு வந்து ரோடு போடுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்துக்கும் தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அந்த 10 கோடி ரூபாயை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மேலேயும் பிரித்து விடுவாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். இப்போ அதே 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாயாக மாறும்போது
அது எப்படி பிரியும்? ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு 2000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி 1000 ரூபாயிலேருந்து இப்போ 2000 இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். சரியா? மொத்த டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 1000 கோடியிலேருந்து ஒரு 10 என்ன சொன்னேன் நான், 10,000 கோடியா, சரி 10,000 கோடியிலேருந்து 20,000 கோடியா டேக்ஸோட பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, தேவை அதிகமாகும்போது எல்லா மக்களும் கட்டக்கூடிய டேக்ஸும் என்ன ஆகுது? அதிகமாகுது இல்லை? 1000 கட்டிகிட்டு இருந்தோம்னா இப்போ 2000 கட்டுற மாதிரி இருக்கும். அது ப்ராக்ரெசிவ் டேக்ஸு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறது ரெக்ரெசிவ் டேக்ஸு. இட் இம்ப்ளைஸ் தட் higher the rate of tax, lower the income groups than in the case of higher income groups. It is a very opposite to the progressive taxation. ஸோ இங்கே என்ன ஆகுது? யாரெல்லாம் கம்மியான சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து டேக்ஸ் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணணும்? யார் அதிகமான சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க தானே அதிகமான காசு கட்டணும். ஆனால் இந்த ரெக்ரெசிவ் டேக்ஸஸில் என்ன ஆகுதுன்னா, கம்மியான சம்பளம் வாங்குறவங்க அதிக வரி கட்டுற மாதிரியும், அதிகமான சம்பளம் வாங்குறவங்க கம்மியாக கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்க மெத்தடுக்கு பேர் தான் ரெக்ரெசிவ் டேக்ஸஸ். இட் இம்ப்ளைஸ் தட் ஹையர் த ரேட் ஆஃப் த டேக்ஸ், லோவர் த இன்கம் குரூப் தேன் இன் கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ். சரியா? அடுத்து போகலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். கிராஸ் வேல்யூ ஆடட் நம்ம பார்த்தோம்ல, அதுலேயே வந்து இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம பார்க்கல. இந்த டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டோம், ஃபார்முலா பார்க்கல. கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் சப்சிடிஸ். சப்சிடிஸ் தான் மானியம். கவர்மெண்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுதான் சப்சிடிஸ், மானியம் அப்படின்றது. மைனஸ் டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் சேல்ஸ் டேக்ஸஸ். இப்போ ஒரு பொருளை நம்மக்கிட்ட விற்கிறாங்க, ஒரு கம்பெனி வந்து விற்குது, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி வந்து விற்குதுன்னா அவங்களே சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் கட்டி தான் விற்கணும். சரியா? அப்போது அந்த சேல்ஸ் டேக்ஸஸ் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணி ஜிடிபி ப்ளஸ் சப்சிடிஸ் இது மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் கிராஸ் வேல்யூ ஆடட். சரியா? ஓகே. ஸோ we have completed all the 30 questions. நம்ம என்னென்ன பிளான் பண்ணமோ, நீங்கள் என்னெல்லாம் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்களோ அந்த எல்லா 30 questionஸையும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ், இந்த questions மட்டும் பார்த்தா போதுமா மேம்? அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே படிக்காமலாம் இல்லைல்ல, கண்டிப்பாக படிச்சிருக்கீங்கல்ல. கம்பல்சரி கொஷனுக்கு உங்கள் சைட்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க? கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? அதில் இது ஒரு ஆட் ஆன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு கேக்குக்கு மேலே செரி வைப்பாங்களே, செரி ஆன் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேக்குங்கிறத நீங்கள் ஏற்கனவே படித்தது, அதில் ஒரு செரி மாதிரி இது இருக்க போகுது. ஸோ இதுலேருந்து கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பட் இது மட்டுமே போதுமா அப்படின்னா நாளைக்கு எக்ஸாமில் கொஷின் பேப்பரை பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் நம்மளுடைய கெஸ்ஸு. நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்தும் படித்தோம், ஜியாகிரஃபிலேருந்தும் படித்தோம், எக்கனாமிக்ஸ்லேருந்தும் படித்தோம், எல்லாமே படித்தோம் தான். சிவிக்ஸ்லேருந்தும் சில கொஷின்ஸ் எல்லாம் படித்தோம். பட் இதையும் தாண்டி கொஷின் கேட்குறாங்கன்னா அது அப்போ எவ்வளோ டஃப்பான கொஷின் பேப்பராக இருக்கும் இல்லையா? பட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்கு 5 மார்க் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஏன்னா புக் பேக் 5 மார்க்கில் இருந்து கூட ஒரு சின்ன பகுதியை கம்பல்சரி 2 மார்க்காக கேட்கலாம். அதெல்லாம் கேட்டாங்கன்னா கொஷின் பேப்பர் டஃப்னு சொல்ல முடியாது, அடிச்சிருவாங்க. புக் பேக் தானப்பா, நீ தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புக் பேக்லேருந்தும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா மேம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா எக்கனாமிக்ஸ் லைவ், எந்த லைவ் பார்க்கணும் அப்படின்னு. நானுமே ஒரு லைவ் எடுத்திருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாருக்கும் சேர்த்து கம்பல்சரி கொஷின் வந்து ஆல் எக்கனாமிக்ஸ் லெசனில் எங்கேருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. அதை படித்து வச்சுருங்க. அடுத்ததாக இந்த கிளாஸை வந்து பார்த்துருங்க. சரியா? ஓகே பசங்களா? ஸோ பாய் பாய், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அண்ட் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு என்னென்ன பிடிஎஃப் எல்லாம் வேணுமோ அந்த எல்லா பிடிஎஃப்பும் தோ இப்போ நம்ம லைவ் போயிட்டுருக்கா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த எல்லா பிடிஎஃப்பையும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் இன் ஒன் பிளேஸ். சரியா? புக் இன்சைடு 1 மார்க்கு, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸு, ஆன்சர் கீ, மினி மெட்டீரியல், மேப்பு, புக் இன் 1 மார்க்ஸு, புக் இன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, பப்ளிக் எக்ஸாமுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்குது. சரியா? ஸோ வேறு என்னப்பா டவுட் இருக்குது? உங்களுக்கு ஃபேர்வெல் இருக்கும், ஆனால் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்கி எந்திரி. சரியா? நாளான்னைக்கு வச்சுக்கலாம், இல்லை இன்னும் அதுக்கு அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம். சரியா? அப்போ என்னைக்கு வச்சுக்கலாம்? அதுக்கு அடுத்த நாள் வைக்க முடியாதுல்ல. அப்போ April 3 வச்சுக்கலாமா ஃபேர்வெல்லு? எல்லாருக்கும் ஓகேவா? April 3 வச்சுக்கலாமா ஃபேர்வெல்?
ஏன்னா April 4 and April 5 வந்து நாங்கள் எப்படியும் உங்களை மீட் பண்ண வரோம்ல மதுரைக்கும் திருச்சிக்கும். ஸோ April 3 வச்சுக்கலாமா? ஓகே ஓகே சரிடா. சரி பசங்களா, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே. குட் ஃப்ரைடேவா April 3? ஓகேப்பா, ஒரே நிமிஷம் இருங்க. Hi boys and girls, good evening and எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ண, ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க, நிறைய பிளான்ஸ் இருக்குது உங்களை வச்சு விதவிதமாக. எல்லாருமே நம்ம ஆஃப்லைன் ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா? முக்கியமாக மதுரை பசங்க, இந்த 4ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூட்டோட சூடாக என்ன செய்யலாம், மதுரையில் வந்து மீட் பண்ணலாம். மதுரையில் யார் யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. ஃபுல் அட்ரஸோடு நான் இடம் சொல்லிடுறேன், சரியா? ஆக்சுவலி காலையிலேருந்தே கன்கரண்ட் ரொம்ப தப்பாக காமிக்குதுல்ல? ஆமாம்மா பார்த்தேன். சென்னையும் நான் டேட் சொல்கிறேன். 4th அன்னைக்கு மதுரை, 5th அன்னைக்கு வந்து திருச்சி, சரியா? அதுக்கான ஃபார்ம்ஸும் வந்து உனக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வாண்ட் டு மீட் யூ டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது பாரு, அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க, சரியா? எக்ஸாம் முடிச்சுட்டு பேசிக்கலாம், அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். யார் யாருக்கெல்லாம் ஃபேர்வெல் வேணுமோ ஃபேர்வெல் வேணும்னு கமெண்ட் பண்ணு. ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் ஃபேர்வெல்? சேலமும் வரேன்டா கண்ணா. இன்னமும் யூடியூப் பிரச்சனையாக தான் இருக்குது 2-3 நாளாக. ஓகே, மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? சரிடா கணுங்களா, பாய் பாய். என் பண்ணிடலாமா? பாய் பசங்களா, ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க, நல்லா தூங்குங்க. நாளைக்கெல்லாம் ஃபேர்வெல் இருக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து மதுரையில் நேரில் வந்து மீட் பண்ணுங்கள், திருச்சியில் வாங்க. ஓகே, அடுத்த வாரம் சாட்டர்டே திருநெல்வேலி அண்ட் சண்டே வந்து பாண்டிச்சேரி. சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் என்னைக்கு இருக்குங்கிறத நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம், டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். ஸோ சேனல் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிடாது, சரியா? வெயிட் பண்ணிகிட்டே இரு, அப்போ தான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபைனல் லைவ். நாளைக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன் இருக்குது, எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஃபேர்வெல் இருக்குது, அதுதான் உன்னோட ஃபைனல் லைவ் இந்த சேனலில், சரியா? டாடா.